நெக்ஸ்ட் என்ன ப்ராஜெக்ட்னா இப்போ வந்து அதான் இப்போ டூ ஏர்லி டு அனௌன்ஸ். ஓகே ஆரம்பிச்சாச்சு, ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சாச்சு. ஓகே நெக்ஸ்ட் வந்து நான் வேர்ல்ட் டூர்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா கான்சர்ட்ஸ் ஹவ் பிகம் ஹியூஜ். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன். அதுவும் வந்து நாங்கள் 30,000 டிக்கெட் விற்று அதெல்லாம் ரொம்ப ஓகே. டிக்கெட் விற்கும் நிறைய பேர் ஃப்ரீயாக வருவாங்க, அதெல்லாம் யோசித்தோம். பட் இப்படி டிக்கெட்டே இவ்வளோ பேர் விற்று அது வந்து ரொம்ப இன்சைனாக போயிட்டு இருக்கு கான்சர்ட். ஸோ கொஞ்சம் அது இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரலி அதை பக்காவாக சேஃப்டி பண்ணிருக்கோம். எக்ஸ்ட்ராடனரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கும். மீன்வைல் இந்த பக்கம் படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ வி வில் அனௌன்ஸ் தட். பட் ஃபார் நவ் அவர் ஹோல் ஃபோக்கஸ் இஸ் ஆன் த வேர்ல்ட் டூர். ஃபர்ஸ்ட் லெக் முடிச்சாச்சு, செகண்ட் லெக் ஜான்ல ஆரம்பிக்குது. இதுதான் எங்கள் சைடில் இருக்கிற அனௌன்ஸ்மெண்ட். 2 படம் இருக்கு. அது எது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு தெரில. ஆனால் 2மே ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம், ஒன்று ப்ரீ ப்ரொடக்ஷன் முடிஞ்சது, ஒன்று போயிட்டு இருக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன். எதை அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்னு தெரில. 2ம் வேற ப்ரொடியூசர். ஸோ அப்புறம் நாங்கள் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ற. எனக்கு இதுல ஒரு படத்தோட டைரக்டர் தெரியும்னு நினைக்கிறேன். சொல்லாதீங்க, சொல்லிடாதீங்க. ஆமா, அதான் 2 படம் இருக்கு. அது எது ஃபர்ஸ்ட்னு எனக்கு தெரியல. ஸோ ஒன்று ப்ரீ ப்ரொடக்ஷன் முடிஞ்சது, ஒன்று போய்கிட்டு இருக்கு. அண்ட் வந்து ப்ரொடியூசரா ஒரு படம் பண்றோம். அதில் நாங்கள் இல்லை, நாங்கள் நடிக்கல, நாங்கள் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் ப்ரொடியூசர்ஸா ஒரு மேட்டர் பண்றோம். ஸோ அது இருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கு. இப்போ ரைட் நோ நெக்ஸ்ட் 3 மந்த்ஸோட ஃபோக்கஸ் பொருணை நாகரிகம் டாக்குமெண்ட்ரி மேலேயும் தமிழி புக்கு மேலேயும் இருக்கு அடுத்து. ஏன்னா இது ஒரு ரேப்பிட் ரவுண்ட் அடிச்சிட்டோம். ஸோ அதனால இந்த 3 மாதம் வந்து தமிழண்டாக்கு ஒதுக்கலாங்கிற ஒரு முயற்சியில் அந்த ஃபோக்கஸ்குள்ளே இறங்குறோம். திரும்ப ஜனவரிலேருந்து வேர்ல்டு டூருக்கு அப்புறம் அனௌன்ஸ் பண்ணிடுறேன் என்ன படம் என்ன எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிடுறேன். ஸோ அதுதான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. சூப்பர்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. தேங்க்யூ. நான் வந்து டைமே பார்க்கல, எனக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்குது, எவ்வளோ நேரம் ஷூட் போயிருக்குது எனக்கு எதுவுமே தெரியாது. பட் எனக்கு டைம் பார்க்கவும் தோணலை. எனக்கு வந்து ஐ அப்சல்யூட்லி என்ஜாய். இது வந்து ஒரு ரெகுலர் ஷோ அதெல்லாம் கிடையாது. ஒரு ஃபேன் பாய் everything he wants. I love the interview. அதாவது I forgot it was an interview. மறந்து போயிட்டேன் நடுவில். அதான் நான் சொன்னேன், எங்கெங்கயோ டிஸ்கஸ் பண்ணிட்டு திடீர்னு ஐயோ நம்ம ஏதோ ஷோவுக்கு வந்தோம்ல அப்படி ஃபீல் ஆகுது. நீ ரொம்ப நேரம் பேசியிருப்போன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு என்னை வந்து ஒரு மாதிரி மதனை பார்த்தோம், கொஞ்சம் நேரம் பேசணும், அந்த மாதிரி எனக்கு இருக்கு. ஷோக்கு வந்த ஃபீல் இல்லை. ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த 2 கெஸ்ட்ஸ். 2 பேரு ரொம்ப 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 எஃபர்ட் போட்டிருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. அதெல்லாம் அங்க டீம் தான். சூப்பர், தேங்க்யூ டீம். நல்ல வெரி வெரி குட் மொமெண்ட்ஸ் ஃபார் மீ. தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. அண்ட் மேன்மேலும் நீங்கள் உயர்ந்து உச்சத்தை தொட என்னோட வாழ்த்துக்கள் மதன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. தேங்க்யூமா. தேங்க்யூ. பியூட்டிஃபுல், சூப்பர் ஷோ. தேங்க்யூ. தேங்க்ஸ் எல்லாம். செம என்ஜாய் பண்ணேன். ஆனா இது வந்து ஒண்டர் டைமண்ட்ஸ்லேருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. ஆக்சுவலா டைமண்ட் இருக்கான்னு நான் கேட்டிருக்கேன். ஏன்னா இன்னும் எனக்கு கொடுக்கல, பட் இருந்தா நல்லா இருக்கும். ஒரு டைலாக் சொல்லிட்டா, டைமண்ட் இருக்கு மதன். Thank you for the gift. Thank you so much. Thank you. Love you all.